உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். திரும்பி பாருங்க, எவ்வளோ அதிசயம்! ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொட்டி வச்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. எல்லாம் நல்லா தான் செஞ்சார், இன்னைக்கு ராத்திரி ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இன்னும் அல்பத்தனமான ஆசையிலேயே இருக்குது மனசு. திரும்பி பார்த்து அவர் செய்த 1000 நன்மைகளை இன்னும் உணர முடியாத மனசு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் நிறைய செஞ்சிட்டேன், நீ என்ன செய்? எழுந்து ஒளி வீசு. அப்போ எழுந்து ஒளி வீசணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தடையாக இருப்பது பாவம். நம்ம எழுந்து ஒளி வீச முடியாதபடி நம்மை மூடி வைப்பது பாவம். இந்த பாவத்தினுடைய அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம நினச்சிட்டு கூடாது, தவக்காலம் வந்ததுன்னா யாராவது 2 சாமியார் வருவார், போய் பாவ சக்தினை சொல்லிட்டு வந்து அத்தோட ஆண்டவரே நிம்மதி அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்போ இந்த வருஷம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வு, அதைத்தான் முதிர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதத்தில் நான் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போகணும். நம்ம அந்தோனியாரை பார்த்துக்கிட்டு அந்தோனியாரேன்னு இருக்கக்கூடாது. நீ அந்தோனியார் மாதிரி மாறணும், நீ ஆரோக்கியமாத மாதிரி மாறணும். அதுக்கு தான் நம்மளை கடவுள் புனிதர்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் வச்சு காட்டுறாரு. இவங்கெல்லாம் உன்னைய மாதிரி பிறந்தவங்க, நம்மளை மாதிரி உடலோட போராடினவங்க, நம்மளை மாதிரி உலகத்தில் பெருமைக்கும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் அடிமைப்படக்கூடிய சூழல்கள் இருந்தோம். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவங்க உயர்ந்து நின்று ஒளி வீசினவங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணும்.